2025 திருக்கணிதப்படி சனி பயிற்சியானது என்னவோ உண்மைதான். ஆனால் 2026 6ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 அன்று வாக்கியப்படி, அதாவது கோயிலுடைய விதிமுறைப்படி கோயிலில் பின்பற்றக்கூடிய முறை அப்படிங்கிறது இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் திருக்கணிதமாக வாக்கியமாக எது சரியாக இருக்கும் எது தவறாக இருக்கும் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் ரெண்டுமே சரியாக தான் இருக்கும். ரெண்டு முறையிலையும் பார்க்கணும், ரெண்டுமே சரியாக தான் இருக்கும். ரெண்டு கணிப்புகளும் சரி தான். இதில் ஒரு முறை சரி ஒரு முறை தவறு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இல்லை. வாக்கியப்படியான பலன்கள் சரியாக தான் இருக்கும், திருக்கணிதப்படியான பலன்களும் சரியாக தான் இருக்கும். சரி, இதில் எதை பின்பற்றுறது அப்படிங்கிறதுல பல்வேறு குழப்பங்கள் இருக்குது. நீங்கள் வாக்கியத்தை தான் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வாக்கியத்தையே ஃபாலோ பண்ணிக்கலாம். திருக்கணித முறைப்படி ஒரு சாரர் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித முறைப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்கள் வித்தியாசப்படுது. அதாவது கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது வித்தியாசப்படுது. கிட்டத்தட்ட அந்த சம்பவ காலங்கள் அப்படிங்கிறது மட்டும் வித்தியாசப்படுமே தவிர மற்றபடி சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமில்லை. சம்பவத்தில் மாற்றம் இல்லை, ஆனால் சம்பவம் நடக்கும் காலம் மட்டும் மாறுபடும். இது அவங்கவுங்களுடைய அனுபவ ரீதியான பலன்களை தான் கணிக்கணும். இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா வாக்கியப்படி அப்படின்ற ஒரு கருத்தும், திருக்கணிதம் சார்ந்தவர்களை கேட்டிங்கன்னா திருக்கணிதப்படி தான் சரி அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கும். இதில் அனுபவம் தான் சிறந்த ஒரு பலன்களை கொடுக்கும். சரிங்க, இப்போ இந்த ஆண்டு 2026 மார்ச் மாதம் நடக்கக்கூடிய இந்த வாக்கியப்படியான சனி பயிற்சியில் எந்தெந்த ராசிகள் நல்ல பலன்களை அனுபவிக்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 4 ராசிகளுக்கு மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் நம்ம சொல்லிடணும். மீனம் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு கவனமாக இருக்கணும். உடல் ரீதியான பாதிப்புகளை அதிகமாக கொடுக்கும். அலைச்சல்கள், தேவையில்லாத பயணங்கள், குடும்பத்துக்குள்ளே சிக்கல்கள் அப்படிங்கிறத கொடுக்கும். அடுத்து கும்பராசிக்கு பண வரவுகள் அதிகமாக கொடுத்தாலும் ஒரு குடும்பத்துக்குள்ளே செலவுகளும் குடும்பத்துக்குள்ளே கஷ்டங்களையும் அதிகமாக கொடுக்கும். அடுத்த இடத்துல பார்க்கும்போது மேசராசி கவனத்தோடு இருக்கணும். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, மேசராசிக்கு விரைச்சனி அப்படிங்கிறதுனால சுபமான விரயங்கள் அதிகமாக நடக்கும். ஆப்ரேஷன், ஆஸ்பத்திரி செலவு அந்த மாதிரியான விஷயங்களும், அதே மாதிரி வீட்டில் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டு சுப விரயமான செலவுகளை பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளியூர் பயணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது மேஷம். அடுத்த அடிப்படையில் பார்க்கும்போது சிம்மராசியை பொறுத்தளவுக்கு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும். இந்த 4 ராசிகளும், அதாவது மீனம், கும்பம், மேஷம், சிம்மம், இந்த 4 ராசிகள் கவனமாக இருக்கணும். அடுத்து மற்ற ராசிகள்னு சொல்லக்கூடிய ஒரு 8 ராசிகள் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எந்தெந்த ராசிகள் நல்ல பலன்களை அனுபவிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ரிஷபம்னு சொன்னோம்னா தொட்டது எல்லாம் தொடங்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். லாபங்களை பெரிய அளவில் பார்க்கலாம், பொருளாதாரத்துக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரிஷபத்துக்கு 11ல் சனி அப்படிங்கிறதுனால. மிதுனம் நல்லா இருக்குது, கடகம் ரொம்ப சூப்பராக இருக்குது, அதே மாதிரி கன்னி நல்லா இருக்குது, விருச்சிகம், துலாம் இதெல்லாம் நல்லா இருக்குது, துளாராசிக்கும் நல்லா இருக்குது, தனுசு, மகரம், இந்த ராசிகள் எல்லாமே, இந்த 8 ராசிகள் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 8 ராசிகளுக்கு நல்ல பலன்களையும், மேலே சொன்ன 4 ராசிகளுக்கு 4 விதமான நெகட்டிவான ஒரு பலன்களையும் கொடுக்க இருக்குது. இதில் எச்சரிக்கையை தான் நம்ம சொல்லியிருக்கோம். எந்த ஒரு எதிர்மறையான விஷயத்தையும் நம்ம இங்கே கொடுக்கல. ஸோ இதை பொறுத்தளவுக்கு மற்ற விரிவான பலன்களை உங்களுடைய தனிப்பட்ட ராசி பலனில் நாம் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6/3/2026 சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்க கணிதப்படி கடகராசி பூச நட்சத்திரத்துக்கான பலன்கள். நியாயத்தின் பக்கத்தின் மட்டுமே நிற்கக்கூடிய அந்த பூச நட்சத்திரம், நீங்கள் காரிய வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. நீங்களாக முடிவெடுங்க, அடுத்தவங்க பேச்சை கேட்காதீங்க, சொந்தமாக முடிவெடுங்க. எதாக இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளே வாக்குவாதம் வரும். அதனால் நீங்கள் அந்த வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிட்டு விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது பெஸ்ட்டு. எதிர்பாராத செலவுகள் நிறைய உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. இடமாற்றங்கள், எதையும் திட்டமிட்டு செயல்படுத்தாதீங்க. திட்டமிடல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செயல்படாது. திடீர்னு ஒவ்வொரு விஷயங்களாக மாறிக்கிட்டே இருக்கும். இடமாற்றம் இருக்கும். மற்றவங்கள்ட்ட பழகும்போது அது புதிய நட்புகளாக இருக்கலாம் அல்லது பழைய நட்புகளாக இருக்கலாம். பழகும்போது ரொம்ப கவனமாக பழகணும். யார் என்னன்னு தெரியாமல் பழகக்கூடாது. பழக்க வழக்கத்தினால பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. நண்பர்களே துரோகியாகக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இப்போது.
முருகன் வழிபாடு, குறிப்பாக சனிக்கிழமையில் முருகன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில். கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியானது என்ன விதமான பலன்களை கொடுக்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல ஒரு விஷயம், தொழில் ரீதியான முன்னேற்றங்களை கொடுக்க இருக்குது. பாக்கியம் எல்லாத்தையும் வாரி வழங்க இருக்குது. பாக்கியம் அப்படிங்கிறதுல எல்லா பாக்கியமும் அடங்கும். பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது பலம் பெற்றது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான பாக்கியமான விஷயங்களும் இந்த 2.5 ஆண்டு காலகட்டத்தில் கிடைக்கும். இந்த 2.5 ஆண்டு காலகட்டத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மனக்கசப்புகளை அளவுக்கு அதிகமாக ஏற்படுத்தியிருக்கும். குறிப்பாக இந்த 2.5 வருஷத்தில் என்ன சார் நல்லது இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தனம் சம்மந்தப்பட்ட, பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட, குடும்பம் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் ரொம்ப 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 பாசிட்டிவான ஒரு அமைப்பை வந்து உங்களுக்கு கொடுக்க காத்துட்ருக்கு. நீண்ட காலமாக தள்ளி போன சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள், என் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கலை, என் தம்பிக்கு கல்யாணம் நடக்கலை, குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கலை, அதே மாதிரி எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு குழந்தை கிடைக்கல, வீடு கட்ட முடியல, அதே மாதிரி வீடு வாங்க முடியல, நிலம் வாங்க முடியல, இப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு எல்லாரும் பாருங்கள், இந்த 2 வருஷத்தில் வீடு கட்டினேன், குழந்தை பெற்றேன், திருமணம் பண்ணேன், புதிய வீடு வாங்கினேன், புதிய இடம் வாங்கினேன், இப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் இந்த 2 வருஷம் 2026லேருந்து 2029 வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியானது. இதில் நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜாமீன் கையெழுத்து போற்ற வேண்டாம். அதே மாதிரி அரசியல்வாதிகள் பொறுமையாக இருக்கணும். இந்த 2 விஷயந்தான் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடம். குடும்பம் நிதிநிலை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சிக்கல்கள் வரலாம், கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இதில் நீங்கள் கவனமாக கையாளணும். உங்களுடைய கருத்துக்களை எந்த இடத்துலையும் திணிக்கக்கூடாது, பொறுமையாக எடுத்து சொல்லணும். சுபகாரியங்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். பெற்றவங்களுடைய உடல்நிலைகளை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து தான் போகணுமே தவிர நீங்கள் எந்த இடத்துலையும் எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு வார்த்தையை சொல்லிடக்கூடாது. உடல்நிலைகளை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணும். தாய் தந்தையர் உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் செலவுகளை குறைச்சிக்கிட்டு வருமானத்துக்கு தகுந்த செலவுகளை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். தொழில் உத்தியோகங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வேலையில் இருக்கேன், வேலை தேடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு புதிய தொழில் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிச்சயமாக இருக்குது. அரசியல்வாதிகள் ரொம்ப கவனம். அரசியல்வாதிகளுக்கு பொறுமை ரொம்ப தேவை. தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இது வரைக்கும் இருந்திருக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் தொழிலில் புதிய முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும். நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் நிதிநிலையில் உங்களுக்கு நல்ல வருமானம் வரும். வரக்கூடிய காலகட்டம்தான். தொழில் ரீதியான வருமானங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு நிலையில் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வருமானம் வருது அப்படின்னாலும் கூட, தொழில் உத்தியோகத்தில் நல்ல வருமானம் வருது அப்படின்னாலும் கூட, பழைய கடன்களை அடைக்கிறதுக்கான வழிகளை நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கூட்டாளிகள், நண்பர்கள் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் அதிகமான கடன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இந்த அடுத்தடுத்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது, அடுத்த நகர்வு அப்படிங்கிறது தொழிலையோ உத்தியோகத்திலேயோ உங்களுக்கு வந்து கடன்கள் நிறைய ஏற்படும். கடனை வந்து நீங்கள் அடைச்சிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு போகணுமே தவிர மேற்கொண்டு கடன் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துலையும் ஆன்லைன் பரிவர்த்தனை அப்படிங்கிறது வேண்டாம். நீங்கள் வந்து நேரடியாக கொடுக்கல் வாங்கல் இது மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுங்க. வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு நிறைய வரும். ஸோ வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அது சம்மந்தப்பட்ட வகையில் நீங்கள் வந்து வருமானங்களை ஈட்டிக்கோங்க. அதே மாதிரி தொழில் பொறுத்த வரைக்கும் தொழிலில் வந்துட்டு கம்ப்யூட்டர் அப்டேட்டு இது சம்மந்தமான தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். அதே மாதிரி டைப்பிங் பண்ணக்கூடியவங்க, சிஸ்டம் சம்மந்தப்பட்ட ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அதே மாதிரி ஜெராக்ஸ் கடை, டாக்குமெண்ட்டு, பத்திரம், எழுத்தர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தை. கலை கல்விகளை பொறுத்த வரைக்கும் சினிமா துறை, தொழிற்காட்சி, ஊடகத்துறை, படைப்புத்திறன் இந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம். அதிகமான பாராட்டுகளையும் வெற்றிகளையும் குவிக்கக்கூடிய காலகட்டம். இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. இது சம்மந்தமான வெளிநாட்டு சாதனைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும். அதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும். உங்களுடைய ஆரோக்கியம், உடல் நலம் இதை பொறுத்த வரைக்கும் இரவு சம்மந்தப்பட்ட நேரங்களில், அதாவது நைட்டு கண் முழிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தவிர்த்துக்கணும். உங்களுக்கு உடல் ரீதியாக பார்க்கும்போது கல்லீரல், கணையம் இது சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும்.
ஸோ இதனால் நீங்கள் வந்து அதிகமாக கண் விழிக்கிறது இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் தவிர்த்துக்கணும். பௌர்ணமி நாட்களில் வந்து பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரி தேவையில்லாத வாக்குவாதங்கள் குடும்பத்துக்குள்ளே இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கணும். ஜாபில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஜாபில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு வெற்றிகள் குவிக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து போட்டித் தேர்வுகளில் குறிப்பாக வந்து எஸ்ஐ சம்மந்தப்பட்டது, போலீஸ் சம்மந்தப்பட்டது இந்த எக்ஸாம் எழுதக்கூடியவங்க. அதே மாதிரி தொழில் ரீதியான போட்டித் தேர்வுகள் அப்படின்னா நெட் எக்ஸாம், அதே மாதிரி மருத்துவ படிப்புகள் இது சம்மந்தப்பட்டு போட்டித் தேர்வுகள் எழுதக்கூடியவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள், உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய காலகட்டம். ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டம். பொருளாதார முன்னேற்றங்கள் மிதமிஞ்சிய அளவில் இருக்கும். ஆனால் நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வாங்கின கடனை அடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை ஏற்படுத்திக்கோங்க. வட்டி கட்டக்கூடியது, இப்போ பேங்க் பேலன்ஸை வந்து நீங்கள் கட்டி கடன்லேருந்து வெளியில் வரக்கூடிய அமைப்புகளை பாருங்கள். மீண்டும் கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் வருது அப்படிங்கிறதுனால கடன் வாங்கி மாட்டிக்காதீங்க. புதிய கடன் வாங்குறதை காட்டிலும் கடன்களை அடைச்சிட்டு வெளியில் வர்றதுக்கான அமைப்புகளை பாருங்கள். கடந்த காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு கசப்பாக இருந்தது என்னவோ உண்மை தான். வரக்கூடிய காலகட்டங்கள் வெற்றி அதிகமாக தருது, பாக்கியமான ஒரு அமைப்பை கொடுக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம சொன்ன மாதிரி பௌர்ணமியில் பெண் தெய்வ வழிபாடுகள் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், ஒரு வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் வரும்போது பயன்படுத்திக்கிறதா இருக்கட்டும். கடகராசிக்கு நல்ல காலகட்டம் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த நல்ல காலகட்டத்தை நீங்கள் நல்ல வகையில் பயன்படுத்தியிருக்கீங்க. அப்படின்றதுனால இந்த நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி நல்ல ஒரு வெற்றியை ஈட்டுறதுக்கு நம்முடைய வாழ்த்துக்களும். இதுக்கு மேலே உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறது, நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறம் அப்படிங்கிறது வெள்ளை நிறம். நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறம் அப்படிங்கிறது 2ஆம் எண். இதை பயன்படுத்தி வெற்றியடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நன்றி.